ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. மார்கழி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை எடுத்த விலாக் இது. அவங்க அப்பாவுக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுன்றதுனால நானும் அவர் கூட ஏஞ்சிட்டேங்க. 2 பேருமே காஃபி குடிச்சிட்டோம். தனுக்கு மட்டும் பால் கொடுக்கல, ஏஞ்சிப்பான்ட்டு. அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 6:10 இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ வானம் வெளிச்சமாக இருந்துச்சு. அவ்வளோ பனி இல்லைங்க, அதனால அவ்வளோ பனி இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதுக்கே குளிர்ச்சுங்க. சரி போய் நம்ம தண்ணி தெளித்து கோலம் போட்டுடலான்ட்டு ஏற்கனவே நான் தொளிச்சிட்டேன். ஏன்னா தனு அப்பா வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து தெரு பெருக்கி தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போன மாரி இருந்துச்சு குளிச்சுட்டு வரத்துக்கிட்டேயும். ஸோ வந்து சும்மா தெளித்து விட்டுட்டேன். தெளிச்சுட்டு ஒரு சின்ன சர்க்கிள் தாங்க போட்டிருக்கேன். அதுக்குள்ளே தனு அழ ஆரம்பிச்சிட்டான். சரின்ட்டு கடகடன்னு அவனை வந்து தூக்க போயிட்டு பால் வந்து ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கூட பூஸ்ட் வந்து போட்டு கொடுத்துட்டேங்க. ஏன்னா அவர் ஏஞ்சோடனே பால் வந்துடணும். பால் இல்லைன்னா அவ்வளோதான். அவர் பாயின்னு தான் சொல்லுவார், பாயின்னுவார். அவர் வந்து குடிச்சிட்டு தூங்க வச்சிடலான்ட்டு தான் நாங்கள் பார்த்துருந்தேன். டைமும் பார்க்குறேன், வெளியும் பார்க்குறேன், வானம் விடிஞ்சிட்டே இருக்கே. விளக்கேற்றணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் பார்த்தேன் மோஸ்ட்லி. ஏன்னா விளக்கேற்றலாம் பரவாயில்ல, பொறுமையாகவே நான் 7:30 கூட கோலம் போட்டுப்பேன். நான் வந்து வெள்ளிக்கிழமையாச்சும் அட்லீஸ்ட் விளக்கேற்றணும்னு பிளான் பண்ணிவிட்டு இருந்ததுனால அவனை வந்து தூங்க வச்சிடணுன்ட்டு சரி யானையில் போட்டால் தூங்கிடுவான்ட்டு யானை வச்சு போட்டு 2 தடவை ஆட்டின்னு இருந்தேங்க. சார் தூங்குற மாரியே இல்லை. உண்மையிலே தனியாக இருந்தால் கூட சமாளிச்சிடல, தனியாக இருந்து இருக்கிறவங்க லைஃப் கூட பார்த்துக்கலாம். ஆனால் குழந்தை வச்சுட்டு இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக செய்யணுன்னா முடியாது. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு குழந்தை தானே ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே நெக்ஸ்ட்டுன்ட்டு நான் வந்து தொட்டியில் போட்டு ஆட்டிகிட்டு இருந்தேன். தூங்கிடுவாங்க மோஸ்ட்லி. என்னன்னு தெரில, அன்றைக்கி தூக்கம் வரலையா என்னன்னு தெரில. நான் போட்டு போயிட்டு கோலம் போட்டிருந்தேன். அங்கேருந்து வாய்ஸ் வருது, அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டு இருக்கா. அது இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் போதும் அமைதியாகிடுவான். சரின்ட்டு நான் கோலம் போட்டலாம். சின்னதாங்க போட்டேன். நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பெருசாக போடலாம் அப்படின்னு. ஆனால் அவர் அங்கேருந்து அம்மான்னுட்டு இருந்தாரா, சரி சீக்கிரம் போட்டு போயிடலான்ட்டு இது இங்கே தாண்டா இருக்கேன். அவர் யானையிலேருந்து ஏந்து உட்காந்துட்டு அவர் என்னை பார்த்துட்டு தான் இருக்கார் கோலம் போகிறவள. நான் சுத்தமாக அழலை. ஸோ அதனால் வந்து நான் வந்து சிம்பிளாக தாங்க போட்டேன். அவனும் வந்து சமத்தாகவே இருந்துட்டான். எப்பயுமே அழுவான், அன்றைக்கி அழவே இல்லை. ஸோ என்னை பார்த்துட்டே இருந்தான் அங்கேருந்து. ஸோ அதனால் அமைதியாக இருந்தானான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச கோலம் ஏதோ ஒன்று போட்டுட்டு விளக்கு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து விளக்கும் ஏற்றிட்டேங்க. விளக்கு ஏற்றணுன்னு தான் ஒரு 6:30க்குள்ளே ஒரு விளக்கேற்றிட்டோம் அப்படின்ற ஒரு பீஸ்ஃபுல் இருந்துச்சு. சரின்னு வந்து தனு என்ன பண்ணுறான்ட்டு பார்த்தா பாருங்கள் எப்படி முழிச்சிட்டு இருக்கான். இப்படி தாங்க முழிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தான். சரின்ட்டு அவனை விட்டுட்டு அப்புறம் மார்னிங் டிஃபன் என்ன செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அவனை அப்புறம் தூங்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்ட்டு ஷோபாவில் உட்கார வச்சு 2 முந்திரி குத்துட்டு அமைதியாக உட்காந்துட்டான். சரி சேமியா உப்புமா செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் தனு சுத்தமாக சாப்பிட்லங்க. நான் ஒண்டி தான் சாப்பிட்டேன். அவன் வந்து தோசையும் என்னவோ செஞ்சான். அதை தோசை ஊற்றி லைட்டாக பெப்பர் தூள் போட்டு கொடுத்துட்டான். அதை தான் சாப்பிட்டான். அது ஏன்னு தெரியல, அவன் அந்த உப்புமா சேமியா எதுவுமே சாப்பிட மாட்டான். பொங்கல் இட்லின்னா ரெடியாக இருக்கிறாரு சாப்பிட்றதுக்கு. உங்கள் குழந்தை என்ன சாப்பிடுன்னு சொல்லுங்கள். என் குழந்தை இப்படி தான் பண்ணுறான். சின்ன வயசுலேயாவது கூழ்லாம் சாப்பிட்ருந்தான், இப்போல்லாம் கூழ் கூட சாப்பிட மாட்டான். சேமியா உப்புமா எனக்கு தெரிஞ்சே கொஞ்சமாக தான் பண்ண, ஒரு வாய் 2 வாய் வர மாரி தான். எனக்கு தெரியும் அவன் சாப்பிட மாட்டான்ட்டு. என்ன பண்ணுறது, மாவும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால தாங்க நான் சேமியா உப்புமா செஞ்சேன். கலர் கோலமாவு போடலான்னு ஆசையாக இருந்துச்சுங்களா. ஸோ வந்து அதை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பொடி வந்து ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேயே நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்ல, அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். ஸோ வந்து நான் வந்து இந்தமாரி பேப்பர் கப்பில் வந்து கொட்டி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா போடுறதுக்குன்ட்டு அதெல்லாம் வந்து கொட்டி வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க கலர் கோலம்லாம் போட்டு. ஸோ ஆசையாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். அப்புறம் ஹேர் ஆயில் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கோகோனட் ஆயிலு. இது வந்து கிராமத்தில் வந்து இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த மருதாணி, இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ கொஞ்சம் நல்லா காய வச்சுருந்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஒரு துண்டு நெல்லிக்காவும் போட்டு அதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இன்னும் நம்ம வந்து கத்தாழை கூட போடலாங்க. ஆனால் இந்த மழை பனிக்காலன்றதுனால நான் அதை மட்டும் போடலை. இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றவே கூடாது, நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் அந்த எண்ணெயில் போட வேண்டியது. அப்படியே வெந்தயம் அப்படியே போட்டுட்டேன்.
நான். அப்புறம் அந்த தூள் பண்ண ஐட்டம்லாம் போட்டுட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் சலசலப்பாடங்கிறவெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டுறணும் நைட்டு. அப்புறம் வடிகட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பர் ரிசல்ட் வருதுங்க. நம்ம தலையில் அப்ளை பண்ணோன்னே கூலிங்காக இருக்குது. அப்புறம் மளிகை சாமான் இந்த மாதம் கொஞ்சம் முடிய போகுது இல்லைங்களா, சார் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையும் ஏற்றி ஏற கட்டி வச்சுருந்தேன். காயெல்லாம் கூட வெங்காயம் கொஞ்சம் தீந்து போய் ஸோ வந்து அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஜெயச்சந்திரன் தாம்பரத்தில் வாங்கிட்டு வந்திருந்தேன். கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. கொத்தமல்லி 5 ருபீஸும் புதினா 5 ருபீஸ்க்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்பவே சீப்பாக இருக்கும் இங்கே. இதெல்லாம் வந்து அப்படியே வச்சா ரொம்ப நாஸ்தி ஆகிடும்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ தான் லைஃப் வரும். ஊருக்கு போனால் கூட கெட்டு போகாது. ஸோ வந்து அதனால தாங்க எல்லாத்தையும் நான் வந்து வச்சிட்ருக்கேன் ஃப்ரிட்ஜில். அப்புறம் வந்து உப்பு ஜாடியும் வந்து கழுவி வச்சுருந்தேன். உப்பு தீந்து போய் ஸோ வந்து உப்பும் வந்து ஜாடியும் கழுவி வச்சுட்டு கொட்டிகிட்ருக்கேன். தானும் வந்து கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா நானும் கொட்டுறேன்ட்டு மூடுறேன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.